வணக்கம். சக்தி விநாயகர் ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் மகர ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மகராசியோட அதிபதி சனி பகவான். கிட்டத்தட்ட மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு 4-5 மாதமா என்னடா வாழ்க்கை இது, வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் சந்திக்க கூடாதோ எல்லா கஷ்டங்களுமே சந்திச்சிருப்பீங்க. ஒரு நம்பிக்கை துரோகம்னா என்ன, நண்பர்களால பிரச்சனை வந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும், தொழில்ல சங்கடங்கள் உருவாயிருக்கும். ஒரு பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுன்னா மறுபடியும் இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கும். நீங்க கோயிலுக்கு போலாம்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, கோயிலுக்கு போக முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே நீங்க சந்திச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட இந்த 4-5 மாதமா இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். இல்ல இந்த மாதமாவது, இந்த பிப்ரவரி மாதமாவது நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கட்டாயம் நல்லது நடக்கும். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் ஒரு காரணம். இப்ப உங்க ராசியில சூரிய பகவான் வந்திருக்காரு. அதாவது பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் உங்க ராசியில இருக்காரு. அந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதிக்கு மேல கும்பராசிக்கு சூரிய பகவான் போறாரு. அதுல ஆல்ரெடி கும்பராசியில சனியும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க. அந்த சனி புதன் சேர்க்கை பெறும் பொழுது சூரியன் அந்த இடத்துக்கு போகும் பொழுது என்னன்னா, மாணவ செல்வங்களுக்கு கல்வியில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. என்ன கேட்டீங்கன்னா, சொல் பலிதங்கிறது நீங்க இந்த டயத்துல எது சொன்னாலும் அது பழிச்சிடும். அது மட்டும் இல்லாம குடும்பஸ்தானத்துல சனி புதன் சூரியன் வராது. அப்படி சனி புதன் வந்து பாத்தீங்கன்னா வரும் பொழுது அந்த 2 கிரகங்கள் ஒண்ணு சேரும் பொழுது சில தடுமாற்றங்கள் குழப்பம். ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். வந்ததுக்கு அப்புறம் அது பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள உருவாகும். அது நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம தொழில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பொதுவாகவே இந்த 4-5 மாதமா வேலைக்கு போகலாமா வேண்டாமா, இல்ல வீட்டுல சும்மாவே இருந்துக்கலாமா, இல்ல ஏதாவது வந்து வேலைக்கு போய் ஏதாவது பிரச்சனை வந்துருமா, அந்த பயம் உங்களுக்குள்ளேயே ஒரு சூழ்ந்து இருக்கும். என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியாது, பண்ணா சரி வருமா அப்படிங்கிற பயமும் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சமிட்டு இருக்காரு. அந்த சுக்கிரனோட ராகுவும் இருக்காரு. அப்படி அந்த ராகு இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்காரு. அந்த கேது பகவான் இருக்கும்போது தடுமாற்றம், பிரச்சனை, குழப்பங்கள் இதெல்லாமே உங்களுக்கு வரும். வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏன் வெளியூர்ல வந்தோம், நம்ம வராமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற பயம் உருவாயிருக்கலாம். ஆனா இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் சந்திச்சு வந்தாச்சு, இது ஒரு கஷ்டமா, இது நம்ம எப்படியாவது சமாளிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்குள்ள உருவாகும். அப்படி உருவாகும் பொழுது என்னன்னா, புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம், புதிய இடத்துக்கு போகலாம், இல்ல இடம் மாத்தலாம் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்குள்ள வரும். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. இதை விட அது பெருசு, அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. பட் இருந்தாலுமே கூட இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தொட்டதை எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துலதான் நீங்க இருக்கீங்க. பட் உங்க ராசிக்கு சூரியன் வரும் பொழுது குழப்பங்கள் கொடுத்தாலுமே கூட எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு வரும். நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல, இவர்கிட்ட நம்ம போய் கேட்டா நல்லதா நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரும். அது மட்டும் இல்லாம கடன் தொல்லைகள், நிறைய பேர் வந்து கடன் வாங்கி எல்லாமே நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த பிப்ரவரி மாதத்துல ஒரு சிறிய தொகையாவது நீங்க கடன் கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா வரும். எனக்கு வருமானமே இல்லைங்க சார், எப்படி கடன் கட்டுறது? கண்டிப்பா உங்களுக்கு இப்ப இந்த பிப்ரவரி மாதத்துல தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் வந்து கடன் கட்டக்கூடிய
ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா உங்களை தேடி வரும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா நண்பர்களுக்கோ இல்ல ரிலேட்டிவ்ஸுங்களுக்கோ வந்து பாத்துட்டீங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்க மாட்டிருப்பீங்க. சார் ஒருத்தருக்கு நம்பி பணம் வாங்கி கொடுத்தேன், அவரு என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு, ரொம்ப நாளா எனக்கு பழக்கம், ஆனா என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் உங்களை ஏமாத்திட்டு போனவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க தப்ப உணர்ந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா உருவாகும். அதே மாதிரி வாகனத்துல போகும் பொழுது மட்டும் இரவு நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருங்க. பட் என்னன்னா வாகன யோகம் எல்லாம் ஒரு மாற்றங்கள் வரலாம். பட் மாற்றங்கள் வந்தாலுமே கூட இரவு நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு வாகனத்துல தூர பயணங்கள் போறது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம திருமண யோகம் மகர ராசி பொறுத்தளவுக்கு வந்து இந்த 7.5 சனி வர ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த திருமண யோகங்கிறது கண்டிப்பா இருக்கும். இந்த திருமண யோகத்துக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க திருமண பேச்சு எடுத்திருந்தீங்கன்னா தடுமாற்றங்கள் வந்திருக்கும், குழப்பங்கள் வந்திருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறது வந்திருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த மாதத்துல கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றங்களுடைய பாதையில செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. அதனால பெரிய குழப்பங்கள், பெரிய தடுமாற்றங்கள், பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வராது. நீங்க உங்க மேல் நம்பிக்கை வச்சு வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, இல்ல நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்துட்டு நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்மளால வந்து ஒரு ஒர்க் பண்ண முடியலையே, நமக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே, நம்ம எவ்வளவு ஒர்க் பண்றோம், நமக்கு வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாம இருக்கு, நமக்கு பின்னாடி வந்தவங்க நமக்கிட்ட வேலை செஞ்சவங்க எல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மன வருத்தங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆனா உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நிகழப்போகுது. அதை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் உங்க ராசியை பாக்குறதுனால பெரிய தொந்தரவுகள், பெரிய பாதிப்புகள்ங்கிறது கண்டிப்பா இருக்காது. பட் பாதிப்புகள் வந்தாலும் கூட சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் உங்ககிட்ட அந்த கிரக நிலைகள் கண்டிப்பா கொடுக்கும். அதனால நீங்க வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி வீடு கட்டலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா வீடு கட்டுங்க. இப்ப 7.5 சனி நீங்க சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் கண்டிப்பா கொடுக்காது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போலாம், இல்ல பணம் வந்து ஏதாவது நம்ம தேவைக்காக வந்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது தேவையில்லாம கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணியிருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் கம்மியாகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சுப விரயங்கள் பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. பட் என்னதான் இப்ப நம்ம கிரக நிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, அதனோட வழியில் இங்க போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்தினோட முழு பலன் தெரிஞ்சு அதனோட வழியில் போங்க. நீங்க ஜாதகம் பார்க்கணும் சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தருங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.